Hello everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுக்கு நான் ஆல்ரெடி நம்பர் ப்ளே 3.1 3.2 நடத்திட்டேன். இப்போ அடுத்து 3.3 3.4 ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். Pattern of numbers on the number line. இங்க என்ன உங்களுக்கு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம 1 2 3 எழுதுவோம் இல்லையா? எப்படி எழுதுவோம்? 1 2 3 4 5. இப்போ 6 எழுதணும்னா என்ன பண்ணுவோம்? 5 க்கு அப்புறம் தானே எழுதுவோம். அதே மாதிரி தான் இடையில கொண்டு வந்து 1 6 2 3 எழுத மாட்டோம் இல்லையா? ஸோ அவங்க அதே மாதிரி தான் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க சர்டன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இது நம்பர் லைனில் எழுதணும் அப்படின்னா நான் டேரெக்டாக எழுதியிருக்கேன் 1 2 3 4 லைன் போடணும், அவ்வளோதான். இப்படி லைன் போட்டு என்ன பண்ணணும் நீங்கள் இப்படி அதுக்கு மேலே இது லைனு. ஓகே, ஒவ்வொரு நம்பருக்கு நேராக ஒரு லைனு, இதுதான் நம்பர் லைன் இதுக்கு பேர். ஓகேவா? இதுவும் இங்கிட்டும் நீங்கள் ஏரோ போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கிட்டும் நம்ம மைனஸில் இன்ஃபினிட்டிவாக போட்டுகிட்டே இருக்க முடியும், பாசிட்டிவ் சைடும் நம்ம இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்க முடியும் நம்பர்ஸ் வரைக்கும் இல்லையா? இப்போ ஃபிகர் அவுட் பாருங்கள். இங்கே உங்களுக்கு சர்டைன் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களே. ஐடென்டிஃபை த நம்பர்ஸ் மார்க்ட் ஆன் த நம்பர் லைன் பிலோ அண்ட் லேபிள் த ரிமைனிங் பொசிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2010 நீங்கள் கொடுத்துருக்காங்க, 2020 நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த 2010க்கு 20க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நம்பர் வரப்போகுதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு இடையில என்ன நம்பர் வந்தால் நம்ம இந்த சீக்வன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி எழுத முடியும் அப்படின்னா என்ன வரணும்? 2015 இந்த நம்பர் இங்கே இடையில வச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சீக்வன்ஸ் இங்கே பாருங்கள். 2010 அப்புறம் 5 திருப்பி கம்மி பண்ணி 2005, திருப்பி 5 கம்மி பண்ணி 2000. அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ இங்கே 5 மைனஸ் பண்ணிகிட்டே போகணும், இந்த சைடு ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியது அந்த லைனில். ஓகேவா? இந்த சீரீஸ் பாருங்கள். அடுத்த லைன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்ன தான் இருக்குது, அப்படியே சீக்வன்ஸாக கான்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்லுவாங்க, அடுத்தடுத்த நம்பர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ 98 வரப்போகுது, இங்கே 9,998 9,998ன்னு வரப்போகுது, இங்கே 99 அடுத்து. அப்போ இங்கே ஒரு நம்பர் அப்படியே கம்மி பண்ணிகிட்டே போகணும், இதை வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணிகிட்டே போகணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சீல பாருங்கள். இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 78க்கு அப்புறம் 77க்கு அப்புறம் 78. அப்போ இதுவும் இதே சேம் மாடல் தான். அப்படியே ஒவ்வொரு நம்பராக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இதுதான் செக்கிங்க்கு இடையில உங்களுக்கு அங்கங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தப்போ இதே நம்பர் தான் அந்த பொசிஷனில் வந்துச்சு அப்படின்னா கரெக்ட் நம்ம பண்ணிடுறது. ஓகேவா? டி பாருங்கள், இது எப்படி இருக்கு பாருங்கள். 86705 அதுக்கப்புறம் 87 ஆயிடுது, 1000 டிஃப்ரென்ஸ் வருது இதுக்கு இதுக்கும் இல்லையா? 86,000 87. அப்போ 1000 இது வந்து 1000 வந்து மைனஸ் பண்ணிகிட்டே போகணும் இந்த லைனில் வந்து 1000 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஓகேவா? நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன், இதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் நம்பராக தான் சர்க்கிள் போடணும். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இந்த சைட்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே என்ன தான் வரும் உங்களுக்கு? சர்க்கிள் வரும். இதுவே இந்த சைடு ஃபுல்லாகவே என்ன வரும்? பாக்ஸ் வரும். ஓகேவா? இது கடைசியாக இருக்க நம்பர் எல்லாமே பாக்ஸ் வரும். அதனால தான் இங்கே சர்க்கிள், இங்கே பாக்ஸ் ரெண்டுத்துல இருக்குது. ஓகே, இதான் ஆன்சர் இங்கே இருக்கிறதா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க இதை அப்படியே. அடுத்து இந்த சம் பாருங்கள். பிளேயிங் வித் டிஜிட்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர்னா ஒரு டேபிளில் 1 டிஜிட் நம்பர் ஃப்ரம் 1 to 9. இந்த டிஜிட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிஜிட்னா நமக்கு என்ன, ஒரு நம்பர் இப்படி போட்டோம்னா அது 1 டிஜிட். இப்போ 2 நம்பர் இருக்குது, அதுலேருந்து இது பேர். இப்போ 2 நம்பர்னா 2 டிஜிட். இப்போ 3 நம்பர் இருக்குன்னா 3 டிஜிட். அந்த மாதிரி எத்தனை நம்பர் இருக்கும் அதான் டிஜிட்னு சொல்கிறோம் நம்ம. சரியா? இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 டிஜிட் நம்பர் இருக்குது. சரியா? அதில் எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. 1லேருந்து 9 வரைக்கும் எழுதிங்கன்னா 9 நம்பர்ஸ் இருக்குன்னு அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 டிஜிட் நம்பர்னால் எத்தனை இருக்கும்? 10லேருந்து ஆரம்பிக்கும். 2 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் 10, லார்ஜஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 99. இப்போ இதுலேருந்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இன்னொரு 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? 90 இருக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா. இல்லை நீங்கள் சும்மா ஒரு வெரிஃபை பண்ணி தான் பாருங்களேன். இப்போ 1லேருந்து 99 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? நமக்கு 99 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் 1லேருந்து 8 வரைக்கும் நம்பர்ஸ் கிடையாது. 9 ஆமாம், இதில் வந்து 99 நம்பர்ஸ் இருக்குது. 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க நம்பர் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ 9 மைனஸ் பண்ணிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 90 தான் வரும். ஓகேவா? 3 டிஜிட் நம்பர்லாம் பாருங்கள். 3 டிஜிட்னா 100 வந்துடும். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் நம்பர். இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இடம் பத்தல, நான் இங்கே எழுதுகிறேன் உங்களுக்கு.
ஓகே ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 100. ஓகே இதுவே வந்து லார்ஜஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 999 வரும். ஏன்னா 3 டிஜிட் இல்லையா. இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் 900 இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி 4 டிஜிட்னா சேம் 4 டிஜிட்டில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 1000, லார்ஜஸ்ட் நம்பர் 9999. இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9000 இருக்கும். ஓகே 5 டிஜிட்ன்றப்போ அப்படியே 10,000 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே 5 டைம்ஸ் 9 வந்துடும். அதாவது 99,999 வரும். ஓகேவா. இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90,000. நீங்கள் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போங்கன்னா 0 அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே எவ்வளோ நம்பர்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு இப்படி ஆட் பண்ணிகிட்டே வந்தால் தெரிஞ்சிடும். நான் சொன்னேன் இந்த 0வை ஆட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ 9னா 9, அதுக்கப்புறம் 10 சீரியஸ் வரப்போ இங்கே 10ல் தானே ஆரம்பிக்குது. ஸோ 90. இங்கே வந்து அடுத்த ட்ரிபிள் இப்படி இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபஸ்ட்டு மட்டும் 9 போட்டுட்டு மீதியெல்லாம் 0 போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே 4 டிஜிட் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் 9, அப்புறம் மீதியெல்லாம் 0. இது மாதிரி உங்களுக்கு 9 டிஜிட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 9 டிஜிட் நமக்கு தேவை என்னது 9 டிஜிட். அப்போ 9 போட்டுருவோம், மீதி 8 வந்து 0 போட்டுடணும். ஓகேவா. நம்பர்ஸ்க்கு நம்பர் ஆஃப் டிஜிட் கேட்டாங்கன்னா தான். ஓகேவா. டிஜிட் கொடுத்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் இதில் மொத்தம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுதான் கேல்குலேஷன். இங்கே ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஜிட் சம் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னா 6ம் 8ம் டேரெக்டாக 68ன்னு ஒரு நம்பர் இருக்குது சரியா. 68 இருக்கா. இதில் எப்படி பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 6ம் + 8 போனீங்க சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 14 ஆன்சர் வரும். ஓகேவா. இப்போ அதே மாதிரி இந்த நம்பர்ஸு இதெல்லாம் பாருங்கள் 176 இருக்கா. 176. இது நம்ம ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 1 இடையில ஆட் பண்ணிக்கோங்க. 1ம் 7ம் 8. 8 + 6 14. இது சேம் நம்பர் வருது. இப்போ இதை வச்சு உங்களுக்கு சம் கொடுக்குறாங்க. புதுவை டவுட்டில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரைட் அதர் நம்பர்ஸ் ஹூஸ் டிஜிட் ஆட் அப் டு 14. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ எத்தனை நம்பர்ஸ் வேணால் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் 5 எழுதுங்க போதும். ஓகேவா. இல்லை மார்க்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 மார்க்னா 4 நம்பர்ஸ் எழுதுங்க. ஒரு கேல்குலேஷனுக்கு 1/2 மார்க்குன்ற பேசிஸில் 5 மார்க்ஸ்க்குலாம் கொடுக்குறாங்க. 5 மார்க்ஸ்லாம் மோஸ்ட்லி வராது. சப்போஸ் வருதுன்னா நீங்கள் டபுளாக எழுதணும். இப்போது 1 மார்க்குக்குனா 2 இது எழுதணும் கேல்குலேஷன்ஸ். ஓகேவா. இதுவே வந்து 2 மார்க்ஸ்க்குனா 4 எழுதுங்க. ஓகே. அடுத்து பாருங்கள் பி. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஹூஸ் டிஜிட் சம் இஸ் 14. ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. 2 டிஜிட் நம்பரில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர் டிஜிட் சம் இஸ் 14. ஓகேவா. 59 ஆன்சர் நான் இங்கேயே உங்களுக்கு எழுதியிருக்கேன். அதே மாதிரி வாட் இஸ் த லார்ஜஸ்ட் 5 டிஜிட் ஹூஸ் டிஜிட் சம் இஸ் 14. 5 டிஜிட்னு இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ 5 டிஜிட் வந்து லார்ஜஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சம் ஆட் பண்ணுறப்ப எப்படி இருக்கணுமா அந்த டிஜிட் எல்லாமே லார்ஜஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஆன்சர் இது. அடுத்து பாருங்கள் how big is a number can you form having the digit sum 14. can you make an even bigger number. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களால் எந்த அளவு பெரிய நம்பர் இதை ரெடி பண்ணி 14 கொண்டு வர முடியும்னு பாருங்கள். பண்ண முடியுமா கொஸ்டின் கேட்டாங்க. எஸ் you can make even larger number by adding zeros to the end of this number. இந்த 95 எடுத்துக்கோங்க. 95க்கு கடைசியில் எவ்வளோ 0 ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ 0 நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ சப்போஸ் 20 டிஜிட்டில் சொல்லுங்கள் லார்ஜஸ்ட் நம்பர் வேணும் எனக்கு 14 வரணும் அடிஷன் பண்ணுறப்பனா 95 இருக்கா. 14 டிஜிட்னு அவங்க 20 டிஜிட்டாலும் சரி 14 டிஜிட்னாலும் சரி. இப்போ 20 டிஜிட்னா நம்ம ஆல்ரெடி 2 டிஜிட் இங்கே எழுதிட்டோம். ஸோ மீதி 18 வந்து இங்கே 0 போடணும். 0 0 0 0 0 0 ஃபுல்லாக 0 போட்டுகிட்டே இருக்கணும். எத்தனை டிஜிட் கேட்குறாங்களோ அதில் 2 மட்டும் நீங்கள் 95 எழுதிடுறீங்க. மீதி ஃபுல்லாக 0 போட்டுருங்க. அதான் ஆன்சர். ஓகே. இதுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் முன்னாடி எழுதியிருப்போம்ல கிளியராக இருக்கும். இதில் அடுத்த கொஷின் செகண்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த டிஜிட் சம் ஆஃப் all the numbers from 40 to 70. share your observations with your class. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 to 70 இருக்கிற நம்பர்ஸ்க்கு அடிஷன் அதே சேம் தான் டிஜிட்டை வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ 40 to 50 வரைக்கும் இங்கே இருக்குது. 51லேருந்து 60 வரைக்கும் இங்கே இருக்குது. 61லேருந்து 70 வரைக்கும் இங்கே இருக்குது. நமக்கு 40லேருந்து ஆரம்பிக்கிறப்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன தான் இருக்குது
4 இருக்குது. ஓகேவா? இங்கே அப்சர்வேஷன் கொடுத்துருக்கனால நம்ம அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு அப்சர்வேஷன் பண்ணி சொல்லணும் இல்லையா? அதனால் 4லேருந்து ஆரம்பித்து லார்ஜஸ்ட் எவ்வளோ வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13 வரைக்கும் போகுது. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்மாலஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்குது? 5. ஏன்னா இந்த 5 தானே 50லேருந்து 51 அந்த சீரியஸ் தானே வருது. ஸோ 5லேருந்து ஆரம்பித்து இந்த 50லேருந்து வருது. ஓகேவா? 50லேருந்து 59 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5லேருந்து ஆரம்பித்து 14 வரைக்கும் வரும். அதே மாதிரி 60லேருந்து 69 வரைக்கும் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் வந்து 6லேருந்து ஆரம்பித்து லார்ஜஸ்ட் 15 வரைக்கும் வரும். ஓகேவா? இதுதான் இங்கே நமக்கு அப்சர்வேஷன் பண்ணுறதுல தெரியுது. இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தடுத்த நம்பர் கரெக்டாக ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள் எல்லா சீரியஸ்லேயும். தெரியுதா உங்களுக்கு? 4லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக 13 வரைக்கும் வந்துருக்கு. திருப்பி அடுத்தது ஆரம்பிக்கிற வரைக்கும் அடுத்து அந்த மாதிரி 49க்கு அப்புறம் 50 அந்த 5 நம்பர்ஸ் இந்த லைனில் மாறுற வரைக்கும் ஒன்று ஒன்றா. இது ஆக்சுவலி நடக்கிறது தானே, நம்ம அப்படி தானே 1 2 3 படிப்போம். ஸோ அது வேறு இதுவும் இங்கே அப்சர்வேஷன்லாம் சொல்ல முடியல நமக்கு. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். Calculate the digit sum of 3 digit numbers whose digit are consecutive. For example 3 4 5. Do you see a pattern? Will this pattern continue? அவங்களே கான்சிக்யூட்டிவ் நம்பர் சொல்கிறாங்க. கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னால் ஆட் பண்ணணும். ஒன்று ஆட் பண்ண அடுத்தடுத்த நம்பர் 3 4 5 2 3 4 அந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர் இருக்குது கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று தான் இருக்கும் இது ரெண்டுத்துக்கு இடையில. அதான் கான்சிக்யூட்டிவ் நம்பர். ஓகேவா? இதில் எதாவது பேட்டர்ன் இருக்கா பார்க்க முடியுதா? அது கண்டினியூ ஆகுது அந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நமக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1 2 3 அப்படிங்கிறப்ப 6, அதுக்கப்புறம் 2 3 4 அப்படின்னு வரப்ப 9. இது எல்லாமே இந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம பார்க்குறப்போ இது வரைக்கும் 3 டேபிள்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இப்போ டிக்ரீஸில் போகிறப்பையும் அதே 3 டேபிள்ஸ் தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? எஸ், தேர் இஸ் அ பேட்டர்ன். இதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. The digit sum of 3 digit number with consecutive digit or multiples of 3. நான் சொன்ன 3 டேபிளில் வருது and increase from 3 up to 24. This pattern continues for valid 3 digit consecutive numbers. இது வந்து 3 digit நம்பர்ஸ்னால் இது ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 3 டேபிள் அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வருது, அதுதான் இங்கே சொல்லப்படுது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஜிட் டிடெக்டிவ்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் இருக்க நம்பர்ஸில் எவ்வளோ டைம் வந்து 7 கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கேன். எவ்வளோ டைம்னா 20 எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 17 27 37 அப்படியே ஒரு எடுத்துக்கோங்க கால்குலேஷன். அப்புறமேட்டு 70லேருந்து 79 வரைக்கும் 7 போடுவீங்களா? இது ரெண்டுத்தையுமே கால்குலேஷன் எடுத்திங்கன்னா டோட்டல் வந்து 20 டைம்ஸ் வரும். அதே மாதிரி 1லேருந்து 100 வரைக்கும் 1லேருந்து 1000 வரைக்கும்னா எத்தனை டைம்னா 300 டைம். ஏன்னா 700 ஃபுல்லாக வந்து ஒரு 100 கிட்ட. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீரீஸ்லையும் இந்த மாதிரி 20 20 எடுக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தோம்னா மொத்தம் 300 டைம்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் 360 Study Weekend for our effort.